ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தமிழ் ஃபுட்பால் அரங்கம். என் பேர் விக்னேஷ். என் கூட இருக்கிறது அர்ஷத் அண்ட் பிஜி. இந்த வாட்டி 3 பேரும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் வெரி லாங் டைம், வெரி லாங் பிளானிங்னு சொல்லணும் ஆக்சுவலா. 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து பார்க்கவே முடியாது. பட் வி ஆர் பேக். ஆ ஏன் மக்களே, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்க லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப நீங்க குடுத்துருங்க. ஏன்னா அதான் எங்கள மோட்டிவேட் பண்ணும். ப்ரோ, நம்ம வந்து ஆ சிட்டி வெர்சஸ் ஆர்சனல் மேட்ச்சு. அந்த மேட்ச்ச ரிவ்யூ பண்ணிட்டு கப் ஃபைனலு. அதுக்கப்புறம் நம்ம இபிஎல் கேம்ஸே ரிவ்யூ பண்ணிட்டு போயிடலாமா? பண்ணலாம். யா, ஃபர்ஸ்ட் பிஜி இருக்காரு, ஆர்சனல் ஃபேன். என்ன ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா அந்த டே ஆஃப் த மேட்ச் வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா தான் இருந்துச்சு. லைக் மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி நர்வஸா இருந்தாலும் அந்த டே வந்து ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். அப்புறம் மேட்ச்சுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நியூஸ் வந்துச்சு, எஸ்ஏ இஸ் அவுட் அப்படின்னா, டிம்பரும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் பேனிக் நர்வஸ்னஸ்மா வந்துச்சு. ஐயோ, எஸ்ஏ இல்லை, எங்களுக்கு ஆல்ரெடி ஓடிகார்டோட இல்லை, லைக் 2 10s கிரியேட் சும்மாவே கிரியேட் பண்ண மாட்டோம், இல்லை 2 10 வர இல்லை, யாரு கிரியேட் பண்ண போறா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டினாவே இருந்துச்சு. அப்புறம் லைனப் பார்த்தேன், ஹாவர்ட்ஸ், கியோகரஸ் 2 பேரும் செகண்ட் ஸ்ட்ரைக்கர் ஆடினாங்க. ஹாவர்ட்ஸ் கியோகரஸோட அது கொஞ்சம் நல்லா தான் போன மாதிரி இருந்துச்சு கேம் ஸ்டார்டிங்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, டீசெண்டாக தான் போச்சு. அந்த ஹாவர்ட்ஸ் ஒரு பெரிய சான்ஸ் மிஸ் பண்ணுவாப்ல. லைக் குவிக் சக்சஷன்ல 2-3 சேவ்ஸ் பண்ணுவான் டிராஃபர்டு. அங்கேருந்து அப்படியே எதுவுமே பண்ணலாத எடுத்துனாங்க இந்த ஃபுல் மேட்சும். சிட்டி தான் பொசிஷன் டாமினேஷன். நாங்கள் ஃபுல்லாக ஃபால் பேக் பண்ணி பேக் ஃபுட்லேயே ஆடிட்டு இருந்தோம். ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆட முடியல, கெப்பா இருக்கனால. லைக் யூ கேனாட் பிக் அப் பாசஸ் அந்த மாதிரி. பின்னாடி வந்து அவங்க ஆட தெரில. லைக் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 35 செகண்ட்ஸ் அவன் அப்படியே பால் வச்சு அப்படியே நிற்பான். புஷ்ஷும் பண்ண மாட்டாங்க சிட்டி பிளேயர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், புஷ் பண்ணாதான் இவனுக்கு பாஸ் எடுக்க தெரியும், புஷ் பண்ணலனா எடுக்க தெரியாதுன்னு. அந்த பெப் கார்டியோலா டாக்டிக்கல் மாஸ்டர் கிளாஸ் போட்டான். ஒன்றும் பண்ண முடியல. ஆதங்க ஃபுல்லா அப்படியே ஒரே இதுல கொட்டாம, ப்ரோ நம்ம ஸ்லீப்பர் செல் பத்தி பேசிடலாம் ஃபர்ஸ்ட். எனக்கு என்னன்னா, நான் சொல்றேன் என்னன்னா, எனக்கு வந்து அப்படி செல்சியை வந்து வெம்பிளி ஃபைனல்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டா நம்ம ஆளுங்களும் கரெக்டா ஸ்லீப்பர் செல் நீங்க சொல்ற ஹாவர்ட்ஸ் கெப்பாவா. எனக்கு வந்து அப்படி ஒரு 3 வருஷம் முன்னாடி அந்த கிளாப் அகேன்ஸ்டா ஒரு ஃபைனல் லிவர்பூல் அகேன்ஸ்டா அது பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா ஹாவர்ட்ஸ் கொண்டு போய் மிஸ் பண்ணுவான், இந்த சைடு கெப்பா கோல வருவோம். டேய், இதே தான் நாங்க ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அது அப்படியே ரிப்ளிகேட் ஆயிடுச்சு அர்சனலுக்கு. அதான் டேஜாவு மாதிரி பார்க்கும்போது டேய் என்னடா அதே மாதிரி நடக்குது, அது மாதிரி இருந்துச்சு. ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த கேரபா கப் ஃபுல்லாவே வந்து கெப்பா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எல்லா மேட்சும் கெப்பா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஃபைனலுக்கு கரெக்டா வந்த உடனே இப்ப எல்லா டீமும் அதான் பண்ணுவாங்க. செல்சி இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் கெப்பா வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இது ஃபைனலுங்கிறதுனால நம்ம ராயாவை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பேச்சு போயிட்டு இருக்கு. இவன் 2 தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கனோடனே அந்த பேச்சு வலுவா இருக்கு ஃபேன்ஸ் இடையில. ராயா வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ப்ரோ ஒரு நிமிஷம், செல்சினா அப்படி பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. நம்ம ராஷ்னியர் என்ன பண்ணான்னு நீங்களே பாத்தீங்க. கோல் கீப்பர் வச்சு ரொட்டேஷன் பண்ணி விளையாண்டுதான். சோ வந்து நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ராஷ்னியர் பத்தி இங்க வரவே இல்ல பேச்சு. அவன் வந்து அவன் எக்ஸிஸ்ட் இருக்கானா இல்லையானா தெரியல. அவனை பத்தி ஒரு தனியா ரோஸ்ட் போடணும் நம்ம. ஆனா அர்சனல் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கெப்பா தான் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. பிஜி ப்ரோ அப்படிதானே? மேட்ச் முன்னாடி நிறைய பேர் கெப்பா ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஆமா, லைக் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அவங்க கூட. ஒரு வாட்டி பட்டாதானே தெரியும். ஆனா எனக்கு ஒண்ணு கேட்கணும் ப்ரோ. வந்து நீங்க இந்த கரபோ கப் தான் வந்து நீங்க ஜெயிச்சதே இல்ல. ஐ மீன் ஜெயிச்சிருக்கீங்களா முன்னாடி? 2005, 6ல ஜெயிச்சிருக்கீங்களா? 19ஸ்ல ஜெயிச்சிருக்கீங்களா? 20 இயர்ஸ் மேல ஆச்சு. 25 இயர்ஸ் மேல ஆச்சு. இந்த கப் தான் ஜெயிக்கல. பட் நீங்க எஃப்ஏ கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து யூ ஹேவ் பீன் a consistent force. நீங்க எஃப்ஏ கப்ல ரீசன்ட்டா 2020 ஆமா கப் ஜெயிச்சு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இந்த கேமுக்கு வரதுக்கு முன்னாடி அப்படியே அந்த பதட்டமான சூழ்நிலை வந்துருச்சு. ஆஹா, நம்ம கப் அடிச்சே ஆகணும், ரொம்ப நாளா அடிக்கல அப்படின்ட்டு. அது வந்து தேவையா? இப்போ வந்து எஃப்ஏ கப் வந்து கரபோ கப்போட பெரிய கப்பு எஃப்ஏ கப்புங்கிறது. அண்ட் யூ ஹவ் சீன் a lot of success with that எஃப்ஏ கப். ஆனா இந்த ஒரு கரபோ கப் ஃபைனல்னு வரப்ப நான் இங்க மட்டும் இல்ல, நிறைய பண்டிட்ஸ், ஆர்சனல் பண்டிட்ஸையும் நம்ம பார்த்துட்டேன். அப்படியே அந்த ஒரு பதட்டமான நம்ம ஜெயிச்சே ஆகணும் அந்த இஷ்யூ, அந்த இதுலயே விட்டுட்டாங்கன்னு எனக்கு தோணுது.
ஆமா. லைக் ரொம்ப பிரஷர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. பிளஸ் ம். பின்னாடி வேற சும்மா இருக்காம குவாட்ரபிள், குவாட்ன்னு ஹைப் ஏத்திட்டு ஒரே வீக்ல எல்லாம் போயிடுச்சு போல. யா. ஒரே மேட்ச்ல முடிஞ்சுச்சு. இனிமே குவாட் இல்ல அடுத்த ட்ரிபிள்ன்னு ஆரம்பிச்சிருவானுங்க. இல்ல, இல்ல. இன்டர்நேஷனல் பிரேக் You can முடிச்சுட்டா still win. You can still win Champions League. You can still win FA Cup. You can still win EPL Cup. எப்படியோ ஆ. உசுப்பேத்தி உடம்ப நான் ஆக்கிட்டு அப்படிதான் அப்படிதான் இருக்கு. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி விடுறீங்க. ஆ. ஆஹ் இல்ல நான் அர்ஷத் ப்ரோட்ட காமெடியா சொல்லிட்டு இருந்தேன். ப்ரோ ரம்ஜானுக்கு சிறப்பு பூஜை எல்லாம் போட்டீங்க போல அப்படின்ட்டு. நம்ம பண்ண தேவையில்ல, பூஜைலாம் அவங்களே போட பண்ணுவாங்க. தேவையில்ல bro. ஹாவர்ட்ஸுக்கு பிக் சான்ஸ் கொடுத்தா மிஸ் பண்ணிக்கிறோம். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ம். 1 இயர் இன்ஜுரினால யாருக்கும் எல்லாருக்கும் மறந்து போயிடுச்சு போல. சான்ஸ் வந்தா மிஸ் பண்ணுவான் ஹாவர்ட்ஸ்னு. ஸோ இது இந்த கேம் ஒரு ரிமைண்டரா இருக்கும் எல்லாத்துக்கும். யா. ஹாவர்ட்ஸ்னு ஹைப் ஏத்திட்டே இருந்தானுங்க 1 இயர் இன்ஜுரியா இருந்ததுனால. ஸோ இப்போ வேணா லைக் ஐ ஓப்பனிங்கா இருக்கும் இந்த மேட்ச் அவங்களுக்கு. ஓகே, டாக்கிங் அபௌட் ப்ரோ திஸ். நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் எதுக்கு தேவைன்னு கேட்டீங்களா? அது வந்து மோர் ஆஃப் ப்ரெஷர் வந்து அட்டேட்டா தான். அட்டேட்டா வந்து வந்ததுல இருந்து ஒரே ஒரு ட்ராஃபி தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து சரி, இந்த சீசன் வந்து ரொம்ப டாமினேஷனா ஆட்டுக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கரபோக போகுது. சரி, இதை வின் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிராஃபி டிராட் இருக்குல்ல ஒரு 5 இயர்ஸா. ஸோ இதை பிரேக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இப்போ பிஎல் முக்கியமா சிஎல்லாம் இருக்கு. ஸோ வந்து இதுல இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்ததான். ஆனா வந்து வழக்கம் போல பெப்பு வந்து சரி நான் தான்டா இங்க மாஸ்டர் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணான். நம்ம பெப்பை பத்தி பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி ஆர்சனலை முடிச்சிடலாம் நம்ம. ஆனா இந்த 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 லாஸ் வந்து நீங்க என்ன பிஎல்ல ப்ரெஷர் போடும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து அகைன் சிட்டி ஹேவ்ஸ் டு ஃபேஸ் ஆர்சனல் ஹேவ் டு ஃபேஸ் சிட்டி. ஸோ அந்த ஒரு பயத்தோடே இருப்பானுங்க. ஏன்னா கிளியரா இந்த கேம் தோத்துட்டா அதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட் தான் கையில உள்ளது. அங்கங்க ஒரு 2 டிரா பண்ணாலே வந்து ப்ரெஷர் ஆயிரும். அண்ட் வி ஆல் நோ ஹவு பெப் இஸ். ஆமா, யூஸ்வலா கரபோ கப் ஃபைனல் பாத்தீங்கன்னா ஃபெப்ரவரி முடிஞ்சிடும். அப்ப முடிஞ்ச அப்புறம் ஒரு 10 கேம்ஸ் இருக்கும் ரிமைனிங். அப்ப வேணா கொஞ்சம் ஏதாச்சும் ஆக சான்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம். பட் எங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒன்லி 7 கேம்ஸ் ஆர் லெஃப்ட். அதுல 4 ஹோம் கேம் நினைக்கிறேன், 3 தான் அவே கேம்ஸ் அதுல. ஸோ நான் ராயா இருந்தா வி விட் ஹவ் தோத்துருக்க மாட்டோம். மோஸ்ட்லி பெனால்டிஸ் போயிருக்கோம். ராயா மோஸ்ட்லி லீக் கேம்ல ராயா டிம்பர்டு எல்லாம் வந்துருவாங்க. பிளஸ் ஓடிகார்டு எசேவும் எல்லாம் வந்துருவாங்க. ஸோ அங்க போய் டிரா எடுத்தா போதும், வின் பண்ண கூட தேவையில்ல எத்தியார்ல. ப்ரோ ஸோ டிரா எனக்கு இதான் இல்ல, அஸ்டல் ஃபேன்ஸ் அட்டேட்டா எல்லாருமே டிரா எடுத்தா போதும்னு தான் சொல்றீங்க. வின் பண்ணணும்னு போனா தானே. ஏன்னா நீங்க அந்த டைட்டில் ரேஸ் எல்லாத்துலயுமே டிரா எடுத்தா போதும்னு சொல்லி தான் நீங்க பாட்டில் பண்ணது. அந்த கடைசி நேரத்துல அந்த குரூசேரன்ல இது பண்ணது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நீங்க வின் பண்ணணும் போனாதான் எனக்கு தெரிஞ்சு அந்த டைட்டில் வந்து சீல் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஆமா, எனக்கும் அப்படிதான். லைக் வின் பண்ணா அந்த அங்கேயே சீல் பண்ணிடலாம் டைட்டில். டிரா ஆயிடுச்சுன்னா கூட அந்த மென்டாலிட்டி தான் போகணும். 4 கேம் இருக்கு. ஆமா, டிரா ஆனா கூட நெக்ஸ்ட் இன்னும் 5 கேம்ஸ் இருக்கு, அது முடிச்சுட்டு தோத்துட்டோம்னா. அதான் சோ இப்போ நம்ம வின் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு டைட்டில். ஆமா, வின் பண்ணிட்டா முடிஞ்சு. இப்பவே நான் சொல்லுவேன் ஒரு 95% வந்து இவங்க கையில தான் இருக்கு, ஆர்சனல் கையில தான் இருக்கு, சீசனே கையில தான் இருக்கு. அந்த ஒரு 5% வந்து சான்ஸ் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பெப். இப்போ பெப்பை பத்தி பார்க்கணும்னா அவன் எவ்வளோ ஒரு 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 பேஷனா இருக்காங்கிறது இப்படியே தெரியும். 10 வருஷம் ஆச்சு அவன் வந்து மேனேஜர் சிட்டிக்கு வந்து 10 years ஆச்சு. அண்ட் டாக்ஸ் என்ன போகுதுன்னா அவன் வந்து கிளம்ப போறான் அப்படின்னு தான் டாக்ஸ் போகுது. ஆனா இன்னமும் வந்து அந்த பேஷன் ஹங்கர் அந்த 2 கோல் செலிப்ரேஷன்லயே நம்ம தெரிஞ்சிருக்கும். அது அவ்வளோ இட் மீன்ஸ் அ லாட் டு ஹிம். டாக்கிங் அபவுட் திஸ் கேம் ப்ரோ, இந்த கேம்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 2 டீமுமே வந்து ஒரு ப்ரெஷரே எடுத்துக்காம வந்து காஷியஸா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த லைக் சான்சஸுமே எடுக்கல, கோல் போடுற எந்த சான்ஸுமே எடுக்கல, சான்ஸ் கிரியேஷனும் அவ்வளவா இல்ல. அந்த ட்ரிபிள் சான்ஸ் எடுப்பானுங்க. ஹேவர்ஸ் ஒரு ஷாட்டு, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 2 சாக்கா ஷாட்டு. பட் அதுவே யூசுவல் சாக்காவா இருந்தா போட்டிருப்பான்னு எனக்கு தோணுது. ஆமா, சாக்கா வந்து நார்மலா ஆன் ஃபார்ம்ல இருந்தா அடிச்சிருப்பான். ஏன்னா அந்த மாதிரி கோல் அடிச்சு நிறைய பார்த்துருக்கோம். லைக் ஃபார்ம் ரொம்ப கேவலமா இருக்கு சாக்கா, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபிட்னஸும் இல்லை போல சரியா. ஸோ இந்த 2 வீக்ஸ் பிரேக் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு ரீஜூனேட் ஆகி ஃபோர் ஸ்குவாட் வந்து நெக்ஸ்ட் ஒரு 10-15 கேம்ஸ் தான் இருக்கு. லைக் எல்லாத்துலேயும் ஃபைனல்ஸ் எல்லாம் போனோம், எஃப்ஏ கப் ஃபைனல், சிசிஎல் ஃபைனல்லாம் போனால்
மேக்ஸிமம் 15 கேம்ஸ் தான் இருக்கு. ஸோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா மைண்ட் செட் மென்டாலிட்டி தான் எல்லாம் மென்டாலிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆடணும்னா we have a good chance to achieve something historic அப்படின்னு தான் சொல்லுவேன். ப்ரோ எனிதிங் டு ஆட் அஷத்? ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து அர்சனல் வந்து அட்டாக்கிங் பிளேயர்ஸ் எவனுமே வந்து அவங்களுக்கு வந்து பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணி இப்போ வந்து நாங்க தான் இப்போ டைட்டில் ரேஸ்ல வந்து நாங்க தான் லீட் பண்றோம் அப்படின்னு யாருமே இப்போ பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் தான் டிஃபெண்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைட்டில் ரேஸ் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்ரியல், சலிபா, டிம்பர், அது ரைஸ் இவங்கெல்லாம் வந்து தான் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் இப்போ அட்டாக் வந்து ஏதாவது ஒரு பிளேயர் கிளிக் ஆயிட்டா போதும். ஆனா வந்து அவங்களுக்கு அதுவும் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த டிஃபெண்டர்ஸும் கோல் போடுறாங்க எனக்கு கார்னர் செட் பீஸ்லாம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் அப்போ மெயின். எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த டிஃபென்ஸை வந்து எப்படியாவது கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டா போதும். எனக்கு மிச்சம் உள்ள கேம்ஸ் எனக்கு பிஎல் வந்து அதான் நீங்க சொன்ன 95% சீல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யூசிஎல் தான், யூசிஎல் எஃப்ஏ கப். இப்போ ரன்ல வந்து ஏதாவது ஒன்ன வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா இந்த சீசன் வந்து 2 டிராஃபில முடிக்கலாம் வந்து இருக்கிற பெரிய சீசன் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அதை வின் பண்றது. யா, அந்த ட்ரிபிள் சான்ஸ் வந்து சேவ் பண்ணாங்க. அதுல ஏதாச்சும் ஒன்னு போயிருந்தா கூட வந்து மேட்ச் இன்னும் சூடா இருந்திருக்கும். பட் as I said ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எந்த சான்ஸுமே எடுக்கல, 2 டீமும் எடுக்கல. பட் ஹவு பிக் அ பிளேயர் இஸ் நிக்கோ ரைலி ப்ரோ. நிக்கோ ரைலி வந்து டாக்கிங் அபவுட் சிட்டி, அது அந்த அதாவது சிட்டில வந்து ஹாலாண்ட் இருக்கான், டோக்கு இருக்கான், ஃபோர்டன் இருக்கான், லைக் பெரிய செர்க்கி இருக்கான், பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் மோஸ்ட் அன்லைக்லியஸ்ட் பிளேயர் வந்து கோல் போட்டிருக்கான். அது 2 கோல் போட்டிருக்கான். நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆமா, அதான் ஹாலாண்ட் வந்து மறந்துட்டாரா நம்ம சொன்ன மாதிரி ரோபோட் ஆஃப் பண்ணி வச்ச மாதிரி. சோ வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தாலும் செமன்யோ தான் எனக்கு தெரிஞ்சு கோல் ஸ்கோர் பண்ணுவான். ஏன்னா அவன் தான் இப்போ மெயின் கோல் ஸ்கோரா இருக்கான். செமன்யோ இல்லாட்டி வந்து மர்மூஸ் வருவான் சப்ஸ்டியூட்ல, இல்லாட்டி செர்க்கி இருக்கான் அப்படின்னு. ஆனா நிக்கோ ரியலி நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு வந்து அவனுக்கு பிரேக் அவுட் சீசன் மாதிரி. யாருமே வந்து அவனை ரொம்ப எதிர்பார்க்கல. அவன் வந்து என்னடா அகாடமி பிளேயர் அப்படின்னு நினைச்சாங்க. ஆக்சுவலா அவன் மிட்ஃபீல்டர், அவனை லெஃப்ட் பேக் தான் ஆட்டுதான் ஸ்டார்டிங்ல. அவங்க சூப்பரா ஆட்டான். மிட்ஃபீல்ட்ல போட்டோடனே அவனுக்கு வந்து அந்த அட்டாக்கிங் அவன் அபிலிட்டி என்ன, அந்த மாதிரி கோல் ஸ்கோரிங் அபிலிட்டி என்னன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. மிட்ஃபீல்டு போட்டோன்னே இன்னுமே அவன் வந்து நல்ல எக்ஸல் ஆறான். நல்ல பிசிக்கல் டாமினன்ஸ் இருக்கு. பாக்ஸ்ல வந்து அவன் புள்ளி பண்ணி அந்த 2 கோலுமே சூப்பரா இருந்துச்சு. டிஃபெண்டர் முன்னாடியே இருக்கான், அப்படின்னு தான் அவனை புள்ளி பண்ணி முன்னாடி வந்து டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் கெப்பா மிஸ்டேக் வந்து கோல் போட்டது வந்து சூப்பர் கோல். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அதான் எனக்கு தெரிஞ்சு சிட்டியோட இந்த டாப் 3 பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த சீசன் பார்த்தோம்னா கண்டிப்பா இவன் இருப்பான் டாப் 3. அத மாதிரி ஒரு சரியான சீசன். யா, நீங்க சொன்னீங்க அவன் கேம்ல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு புள்ளி பண்ற அந்த பிசிக்கல் எபிலிட்டி இருக்கு. பாக்குறதுக்கு நோஞ்சா மாதிரி இத்தினூண்டு தான் இருக்கான், ஒல்லியா இருக்கான். பட் அந்த 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 பிசிக்கல் அபிலிட்டி இருக்கு அவனுக்கு. டிஃபெண்டர் முன்னாடி வந்துட்டு சான்ஸ் எடுக்கிறது, ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி இருக்கு. சரியா, அதாவது இந்த கேம்ல இல்ல, முன்னாடி கேம்ல பாத்துருக்கோம் வந்து ஷாக்கர்ஸ் எல்லாம் அடிப்பான். ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி இருக்கு. தேர்ட் அபிலிட்டி, மெயின் அபிலிட்டி வந்து ரைட் டைம் அட் தி ரைட் பிளேஸ் ப்ரோ. ஆமா ஆமா, கரெக்டா பாக்ஸ்ல வந்து அவன் வந்து ரொம்ப அந்த லேட் ரன் கொடுப்பாங்கல்ல, வந்து நம்ம எதிரே பார்க்க மாட்டோம். லேட் ரன் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்க மாட்டாங்க, திடீர்னு லேட் ரன் கொடுத்து வந்து கரெக்டா இப்போ ஏதாவது கிராஸ் வந்தா மீட் பண்றது, அத மாதிரி அவன் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச் ஃபுல்லா மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச் அதுலயே இதே மாதிரி 2 கோல்ஸ் பண்ணுவான். தொடர்ந்து அடுத்தடுத்து 2 கோல்ஸ் பண்ணுவான். கரெக்டா அந்த பாக்ஸ்ல வந்து எட்டர் பண்ணுவான், இது பண்ணுவான். நீங்க சொன்ன மாதிரி அந்த வந்து லேட் ரன் கொடுத்து பாக்ஸ்குள்ள வந்து அந்த கரெக்டா அந்த சான்சஸ் மீட் பண்ணது வந்து பயங்கரமா. ஸ்ட்ரைக்கர் இந்த எப்படின்னா முன்னாடி வந்து மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் எடுத்து கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கல்ல, நம்ம நிறைய பார்த்துக்கோம் லேம்பார்டு அந்த மாதிரி. உடனே அத மாதிரி ஒரு கோல் ஸ்கோரரா வந்து ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. இன்னும் அவன் வந்து இன்னும் அதை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணா எனக்கு வந்து வர சீசன்ஸ் வந்து ஒன்லி இந்த மிட்ஃபீல்டு நாமினேஷன் மட்டும் பண்ணாம ஃபுல்லா கோல் ஸ்கோரிங்கும் பண்ணக்கூடிய சான்ஸ் நிறைய. யா, பிஜி ப்ரோ, அதாவது இந்த மேட்ச்ல வந்து ஆர்சனல் சைடுல இருந்து வந்து டிம்பர் இல்ல, ஒயிட் வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இருக்காரா? இது இருக்கேன் ப்ரோ, கேக்குதா? கேக்குது, ஆனா ஸ்கிரீன்ல தெரியல எனக்கு. ஓ, இருக்காரு, ஸ்கிரீன்ல இருக்காரு அவரு. அப்படியா? தெரியல எனக்கு. சரி, ஓகே. தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியுது. யா யா, டிம்பர் வச்சு டிம்பர் இல்லாம ஒயிட் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சைடு வந்து ஹின்கம்பி வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்ல. அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த 2 சைடு 2 விங்கர்ஸ் ஆஃப் மான்செஸ்டர் சிட்டி, டோக்கும் சரி, செமன்யாவும் சரி, சில்வா, பெர்னாண்டோ சில்வாவும் சரி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அவங்களுக்கு எதிரா.
ஆமா லைக் ஹெட் கேப் ஸ்டார்டிங்லேயே எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லோ கொடுக்கறனா இன்னும் நல்லா ஆடி இருப்பான் ஹெட் கேபி. அப்புறம் லைக் டிம்பர் வந்து லைக் இஸ் அ பிக் மிஸ். ஒயிட் இருந்தா அட்டாக்கிங் பிளேயா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஒயிட் இருந்தும் அட்டாக் எதுவுமே பண்ண முடியல. மெயின் இஷ்யூ என்னன்னா பால் வந்து டிஃபென்ஸ்ல வின் பண்ணவனே அதுக்கு அவுட் பால் யாருமே இல்ல. ஹோல்ட் அப் பண்றதுக்கு யாரும் இல்ல. ட்ரிபிள் பண்ணி போறதுக்கு யாரும் இல்ல. ஸோ அதான் மெயின் இஷ்யூ. நான் கிளியர் பண்ணோடனே அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் வேவ் அட்டாக் மேன் சிட்டி அட்டாக் பண்ணிருச்சு. எதுவுமே பண்ணல. வேவ் ஆஃப்டர் வேவ் ஆஃப்டர் வேவ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அவுட் பால் யாருமே இல்லை. ஸோ அதுதான் செம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம். இதை வந்து ரிகவர் பண்ணணும் ஆர்டெட்டா. ஸோ நெக்ஸ்ட் எத்தியர் கேம் முன்னாடி ஹேஸ் டு பிகேர் சம்திங் அதான் சொல்லுவேன். பட் சலிபா அண்ட் கேப்ரியல் 2 பேருமே வந்து ஹாலாண்டை வந்து நல்லாவே ப்ரெஷர் பண்ணாங்க. ஹாலாண்டுக்கு வந்து ஸ்பேஸே கொடுக்கல. எஸ்பெஷலி சலிபா வந்து ஒரு ஹாலாண்டை வந்து ஒரு லைக் அவனே பிடிச்சு வச்சுட்டான். பிடிச்சு வச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டான். அவன் நெருக்கடி கொடுத்தான் எனக்கு ஹாலாண்டுக்கு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், நான் இதுதான் வந்து எப்பவுமே நான் அர்ஷத் ப்ரோட்ட கேட்டுட்டே இருப்பேன். அவங்கள அந்த 2 பேர்த்தையும் எப்பவுமே ப்ரெஷர் ஆஃப்டர் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆப்போனன்ட் அட்டாக்கர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சருகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஆஸ் அ செல்சி ஃபேன் யாருமே தப்பா எடுத்துக்க வேணாம். எனக்கு வந்து லைக் ஆர்சனல் வந்து அடிக்க கூடாதுன்னு தான் நான் பார்ப்பேன் நானு. அதனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல லைக் எல்லா டிஃபெண்டர்ஸ் 100% ஆஃப் த டைம் மிஸ்டேக் பண்ணாம ஆடுவான்னு யாரும் சொல்லவே முடியாது ஹிஸ்டரியில. ஸோ வே ஆஃப்டர் வே வந்தாதான் அந்த ஒரு சின்ன 1 or 2 மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது வந்து ஆப்போனன்ட் டீம்ல தான் இருக்கு. இட்ஸ் ஆன் தம் டு அட்டாக் தம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. வே ஆஃப்டர் வே அட்டாக் அந்த எங்கள் மிட்ஃபீல்டே உடைச்சிடும் அந்த அட்டாக்கை. ஸோ மிட்ஃபீல்ட் தாண்டி டக்குன்னு வரவே முடியாது அவங்களால. ஸோ சிட்டி வந்து நல்லா சென்டர் வந்து நல்லா ட்ரிபிள் பண்ணாங்க. ஷர்கி சில்வா எல்லாம் நல்லா ஆடினா. ராட்ரியும் செம்மையாக கண்ட்ரோல் பண்ணா டெப்போவா. ஸோ அவங்க வந்து நல்லா ஆடினாங்க. ஆக்சுவலாக சிட்டி செகண்ட் ஹாஃப் எதுவுமே சொல்ல முடியாது. நாங்கள் லைக் அன்டிசர்வ்டுன்னு சொல்ல முடியாது. தே டிசர்வ் டு வின் த கேம். தே ஹேவ் வன் த கேம். ஓகே சோ அன்லக்கி அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க 2 பேரும் மட்டும் சொல்ல முடியும். அதான் ஆர்சனல் வந்து யூனிட்டாவே ஆடுறாங்க. டிஃபென்சிவ் யூனிட்டாவே மொத்தமாவே இந்த பேக் 4 மிட்ஃபீல்ட் 2 பேர் அந்த ராயா எல்லாருமே சேர்ந்துமே நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணனால தான் அவங்க டிஃபென்ஸ் அப்படி இருக்கு. இப்போ வந்து அந்த 2 பேரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க மட்டும் நல்லா ஆடி இதெல்லாம் சோப்பனா கண்டிப்பா அவங்க கோல்ஸ் நிறைய விட்டுருப்பாங்க. டிஃபென்சிவ் யூனிட்டாவே சூப்பரா ஆடுறாங்க ஆர்சனல். நீங்க சொன்ன மாதிரி ரைஸுக்கு பிரேக் அவுட் சீசனு. ஆனா இந்த பர்டிகுலர் கேம் வந்து ரொம்ப அந்த மிட்ஃபீல்டே வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஷேக்கியா இருந்துச்சு. ரொம்ப ரைஸ் வந்து அந்த ஒரு ப்ரெஷர்ல ஆடின மாதிரியே தெரிஞ்சிச்சு. ரைஸும் ஆகட்டும் ஜுபிமெண்டி ஆகட்டுமே வந்து கொஞ்சம் ஷேக்கியா தான் இருந்தானுங்க. அதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க சிட்டி பிளேயர்ஸ். ஆமா அவங்க வந்து அதான் இந்த டாக்டிக்ஸ் வந்து இந்த அவங்கள வந்து டிபெண்டன்ஸ் அந்த சிபிஎஸ் இந்த கப்பால வந்து பிரஸ் பண்ண தேவையில்ல, நம்ம மிட்ஃபீல்ட்ல பிரஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 4 பேர் அவங்க சுத்தி இருந்துட்டாங்க. இப்போ வந்து சிட்டியோட 4 பிளேயர்ஸ் வந்து ரைஸ் சுபிமெண்டி பக்கத்துலயே நல்ல அவங்களுக்கு பக்கத்துல பால் வரைய கூடாதுன்னு சொல்லிட்டு சரியான பிரஸ் பண்ணாங்க. ஸோ வந்து அந்த டாக்டிக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்க சொன்னமா அந்த ராயா ஆடின்னு தான் வந்து இன்னும் நல்ல ப்ராக்ரஸ் பண்ணிருக்கலாம். பால் எப்ப அந்தனால அவன் முழிக்கிறான், டேய் என்னடா இது புதுசா இருக்கு, நான் வந்து இதெல்லாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பாலை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நிக்கிறான். எவனுமே பால் வாங்க வரவும் மாட்டேங்கிறாங்க. சோ வந்து அந்த இடத்துல அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒன்று விஷயம் மட்டும் சொல்லி லாஸ்ட் பாயிண்ட் இந்த கேமோட இதுல வழக்கமான சிட்டி இப்போ வந்து சிட்டி வந்து கேம் பிளேயே சேஞ்ச் ஆயிடுச்சு. மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்து பெப்புமே அவங்களோட டாக்டிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான். ஆனா இந்த பர்டிகுலர் கேம் வந்து ஹி ஸ்டிக் ஆன் டு ஹிஸ் ஓல்டு டாக்டிக்ஸ் ப்ரோ. பெப்பு அதாவது ஸ்லோ பொசஷனு, பொசஷன் வச்சுக்கிட்டு ஸ்லோவா பில்டப் பண்ணிட்டு ஒரு 4-5 ஷாட் தான் எடுப்பானுங்க கேம் ஃபுல்லா. கரெக்டா வந்து கோல் போடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பொசிஷன்ல அட்டாக் பண்ணி அவனோட பழைய டாக்டிக்ஸ் பார்க்க முடிஞ்சு இந்த கேம்ல. ஆமா ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி அதான் ஸ்லோ பொசிஷன்னா அவங்களுக்கு வந்து அந்த மேன் டு மேன் பிரஸிங் வந்து அது வந்து அந்த பிஎல் ஃபுல்லாவே அப்படியே மாறிச்சு. மேன் டு மேன் பிரஸிங் தான் ஃபுல்லா பிரஸ் இந்த மாதிரி பேசன் பவர்ல தான் போயிட்டு இருக்கு பிஎல் ஃபுல்லாவே அந்த ட்ரெண்டு. நீங்க சொன்ன மாதிரி அவன் ஸ்லோ பொசிஷன் வந்து பழைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணது வந்து அவனுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அவன் யூஸ் பண்ண டீமும் வந்து கரெக்டான டீம். ஆர்சனல் வந்து டிஃபென்சிவா நல்லா சாலிட் ஆமாங்க. ஆனா அந்த மேன் டு மேன் பிரஸ் வந்து
எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பண்ணி பார்த்ததில்ல. ஏன்னா ஃபுல்லா ஆர்சனல் தான் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க பொசிஷன் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். ஸோ வந்து அவங்க வந்து அந்த மேன் ப்ரெஸிங் வந்து ரொம்ப பண்ணது கிடையாது சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா. ஸோ வந்து சிட்டிக்கு வந்து சரி இது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. சரி நம்ம வந்து ஸ்லோ பொசிஷன் வச்சுப்போம். எப்படியும் ஆர்சனல் வந்து அந்த டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர்ல வந்து நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து ரொம்ப பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய டாட்டிஸ் போயிட்டான். அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு நீங்க சொன்ன மாதிரி. யா நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. லைக் நான் என்ன நினைச்சேன் ப்ரீ மேட்ச் லைக் நீக்கோ கொன்சாலஸ் அண்ட் ராட்ரியை ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். இப்போ 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் போட்டு எங்க டிஃபென்ஸோட காம்பேட் பண்ணணும் மிட்ஃபீல்ட் அப்படின்னு நினைச்சேன். பட் அங்கதான் ஆர்டெட்டாக்கும் பெப்புக்கும் மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தோம். பயப்படாம ராட்ரியை மட்டும் இறக்கி விட்டுட்டு முன்னாடி சில்வா சர்க்கி எல்லாம் இறக்கி விட்டான் அட்டாக்கிங் பிளேயர்ஸா. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டெட்டா அண்ட் பெப் கார்டியோலான்னு சொல்றேன். யா டாக்கிங் அபவுட் ராட்ரி ஸ்லோவா க்ரூவுக்குள்ள வரான். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் கோலுமே வந்து ராட்ரியோட அந்த அந்த பாஸ்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் கோலுமே. ஸோ யா வெல் டிசர்வ்டு விக்டரி ஃபார் சிட்டி. என்னதான் வந்து இன்கன்சிஸ்டண்டா பிஎல்ல இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் கப் ஆஃப் த சீசன் அடிச்சிருக்கானுங்க. ஹார்ட் லக் டு ஆர்சனல் அண்ட் ஆர்சனல் ஃபேன்ஸ். பட் யூ காட் பெட்டர் கப்ஸ் டு கோ. சாம்பியன்ஸ் லீக் ஆகட்டும் இல்ல பிஎல் ஆகட்டும், யூ காட் பெட்டர் டார்கெட்ஸ். சிரிச்சுட்டே சொல்றீங்க. இல்ல இல்ல அதான் சொல்றேன் நானு. ஒரு வன்மத்தோட தான் சொல்றாரு. யா நம்ம அப்படியே பிஎல்குள்ள போயிடலாம். நம்ம பங்காளிங்க ஸ்பர்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாமே. வந்து அதாவது இப்பெல்லாம் வந்து டாப் 4 டாப் 5 பேட்டிலோட அந்த கீழே இருக்கிற பேட்டில் சூப்பரா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வெர்சஸ் ஸ்பர்ஸ் மேட்ச் தான் நடந்துச்சு. சூப்பரா இருக்கும். எண்ட் டு எண்ட் ரொம்ப டைட்டா போகும் அப்படின்னு நினைச்சா வந்து ஒரு தூசி தட்டுற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் ஹோம்ல. ஆமா ஆக்சுவலா நான் சரி ஸ்பர்ஸ் ஜெயிச்சிருவாங்க, அத்லட்டிகோ அடிச்சுட்டானுங்க, லிவர்பூல் டிரா, மொமெண்டம் இருக்கு, கம்பேக் அப்படி இப்படி சொன்னானுங்க. டக்குனு மேட்ச் முடிஞ்சோடனே ஸ்கோர் எடுத்து பாக்குறேன் 3-0 டு நாட்டிங்ஹாம் இருக்கு. அப்படியே செம்ம சர்ப்ரைசிங் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அவங்க இன்னும் ஸ்டில் இன் டேஞ்சர் தான் சொல்லுவேன். யா அப்சல்யூட்லி. ஏன்னா வந்து ஹோம்ல ப்ரோ கேன் யூ இமேஜின் அவங்க ஹோம்ல இருக்கானுங்க அண்ட் மொமெண்டம்ல இருந்து வரானுங்க. லிவர்பூலோட பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க, அத்லட்டிகோட ஜெயிச்சிருக்கானுங்க. பட் இந்த கேம் எல்லாம் விடுங்க ப்ரோ. அதாவது டுடருக்கு வந்து ஓகே, டுடருக்கு என்னாச்சு அப்படின்னா வந்து அவனோட பர்சனல் சைட்லயும் ஒரு லாஸ் இருக்கு. அவங்கள யாரோ ஒரு அவங்க ஃபாதர் பாஸ் அவுட். ஸோ வந்து அவங்களோட மேனேஜர் இன்னொரு அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் வந்து இது பேட்டி கொடுத்தான். நான் அந்த மேட்ச் பார்க்கல. நான் அந்த மேட்ச் அவன் பேட்டிக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் லைன் அப்லாம் நான் பார்த்தேன். நான் அதாவது டெல்லு கோலமுவானி 2 பேரும் ஃபார்ம்ல இருந்திருக்கானுங்க கடைசி 2 மேட்சா. அதுக்கப்புறம் ஜாவி சிமன்ஸ் வந்து அப்பதான் ஒரு ஷாக்கர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். 3 பேரும் டிராப்டு. சரி ஓகே, உன்னோட ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் ஸ்பீட்ஸ்டர் வந்து வேண்டர்வென்னு, அவனையும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்க, வி நீட் பெட்டர் ஃபாஸ்டர் லெக்ஸுங்கிறாங்க. ஏன்டா அவனோட ஒரு ஃபாஸ்டர் லெக்ஸ் வேணுமா? இல்லைன்னா வந்து இன்னொன்னு என்ன சொல்றானுங்க, அந்த மொமெண்டம் கீப் அப் பண்றதுக்கு நாங்க அந்த சப்ஸ்டியூஷன் பண்ண ஒரு லூஸ் மாதிரி உளறி இருக்கான். என்னன்னு தெரியல, அந்த டாக்டிக்ஸ் என்னன்னு புரியல எனக்கு. ஆமா, அவங்க அந்த டாக்டிக்ஸ்ல சொதப்புற மாதிரி தாங்க. நீங்க சொன்ன மாதிரி டியூடர் வந்து வந்ததுல இருந்து இப்போ வந்து இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் கொஞ்சம் மொமெண்டம் பிடிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து அத்லட்டிகோட பின்னு லிவர்பூலோட டிரா பண்ணிட்டு வந்தாங்க. சோ வந்து இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு கரெக்டா அமைச்சு ஆக்சுவலா ரெலிகேஷன் 6 பாயிண்ட் பேட்டில் மாதிரி ஹோம்லயும் அதுவும் கரெக்டா வந்துச்சு. இப்போ வந்து இந்த மேட்ச் வின் பண்ணிதான் எனக்கு தெரிஞ்சு ரெலிகேஷன் ஆல்மோஸ்ட் சர்வே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சர்வே இருக்கலாம். இன்னும் ஒரு வின் போதும் இந்த மேட்சுக்கு அப்புறம். சோ வந்து கரெக்டா இந்த மேட்ச் அவங்களுக்கு அமைஞ்சு வந்துச்சு. ஆனா அவங்க ஹோம் ஃபார்ம் பத்தி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மேட்ச் தான் வின் பண்ணிக்காங்க பிஎல்ல. அந்த அளவுக்கு மட்டமான ஹோம் ஃபார்ம். சோ அவங்க ஹோம் ஃபார்ம்ல பார்க்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி அதான் எனது பிளேயர்ஸ் வந்து அந்த நிறைய பேர் கிவ் அப் பண்ண மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேண்டர்வன்லாம் ரெலிகேஷன் பேட்டில் வந்து கொஞ்சம் அவன் லீடர்ஷிப் இதெல்லாம் காட்டுவான்னு பார்த்தா நீங்க அவனை வந்து சப் பண்ண விட டிராப் பண்ணிடணும் ஸ்டார்டிங். ஏன்னா வந்து எல்லா மேட்சஸும் மட்டமா தான் இருக்கான். அவன் வந்து ரெலிகேஷன் பேட்டில் அந்த லீடர்ஷிப் காட்டுறது, இந்த ரொமேரோ இவங்கெல்லாம் வந்து நல்லா ஸ்டெப் அப் பண்ணி எப்படியாவது அவங்கள புல் த்ரூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லா மேட்சஸும் வந்து ஒருத்தர் 2 வாங்குறான், ஒருத்தர் இது வாங்குறான், மாத்தி மாத்தி கோல் மட்டமா விடுறாங்க, இந்த மாதிரி பெனால்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கானுங்க. என்னன்னே தெரியல. இதை நீங்க சொல்றீங்க இந்த பாயிண்ட். இதுக்கு பிரைம் எக்ஸாம்பிள் ரொமெரோ. அந்த ஃபர்ஸ்ட் கோலை பாத்தீங்களா? மக்களை யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கோலை கொஞ்சம் உன்னிப்பா பாருங்க.
ஃபர்ஸ்ட் கோல் அந்த ஒரு கிராஸ் வரும். சாரி, ஃபர்ஸ்ட் கோலா செகண்ட் கோலான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் கோல்னு நினைக்கிறேன். செகண்ட் கோல், சாரி செகண்ட் கோல். அந்த ஹட்சனோட ஐட்டேந்து வந்து செகண்ட் கோல், கிப்ஸ் ஒயிட் கோல். கிப்ஸ் ஒயிட் கோல். அது வந்து அவனை வந்து மார்க் பண்ண வேண்டியது அந்த பையன் தான், ரொமரோ தான். அவன் பாத்தீங்கன்னா டாக வந்து பார்க்ல வாக்கிங் கூட்டு போற மாதிரி, அந்த நீங்க பாருங்க மக்களே, அதை வந்து நீங்க பாஸ் பண்ணி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்களேன். அந்த அப்படியே அந்த டாக வந்து வாக்கிங் கூட்டு போற மாதிரி ஸ்ட்ரால் பண்ணிட்டு இருப்பான் பிட்ச்ல. நம்ம செல்சி ஃபேன்ஸ், நான் அடிக்கடி உங்கள்ட்ட சொல்லுவேன், என்னடா சாப்பிட்டு லஞ்ச் ஆடுற மாதிரி ஆடுறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்து அவ்வளோ வந்து அந்த பிளேயர்ஸே வந்து ஒரு ஹங்கர் இல்லாத, வெறி இல்லாத மாதிரி இருக்கானுங்க. எப்படி இருந்தாலும் நீங்க ரெலகேஷன்ல போயிட்டா நாங்க வந்து வேற டீமுக்கு போயிருவோம்டா, நாங்களாம் பெரிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடுறானுங்க. இல்ல அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் கேம்ஸ் வந்து அத்லெட்டிகோ, லிவர்பூல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதான் சான்ஸ். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க இதுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, நீங்க சொல்ற அடுத்த சீசன் வந்து மத்த டீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ வேற ஏதாவது பிக் டீம் வந்து நம்ம வாங்கிப்பாங்க சொல்லிட்டு அது கரெக்டா அதுல பெர்ஃபார்ம் பண்றாங்க. கரெக்டா முக்கியமான மேட்ச்னா இதான். எனக்கு தெரிஞ்சு அது ரன்லயே லாஸ் ஆயிட்டு இதுல வின் பண்ணியிருந்தா கூட இவங்களுக்கு வந்து ரெலிகேஷன் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு நல்ல மேட்ச். ஆனா இதுல சொதப்பிட்டு அதுல தேவையில்லாத மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணாங்க. ஒரு 40 மினிட்ஸ் வரைக்குமே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு கேம். பட் அதுக்கப்புறம் தேவையில்லாத சப்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு 3-0 தோத்துருக்கானுங்க. அன்வான்ட் லாஸ், ஒரு ஹங்கரே இல்லாத மாதிரி, அண்ட் டிசர்வ்ட் லாஸ்ன்னு சொல்லுவேன் நான் என்ன கேட்டா ஸ்பர்ஸ். அண்ட் டிசர்வ்ட்லி வந்து திருப்பி ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் கோச்சுக்காதீங்க, என்னடா ஆர்சனல் ஃபேன்ஸையும் அடிக்கிறேன் ஸ்பர்ஸ் ஃபேன்ஸையும் அடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. பட் எனக்கு என்னமோ தே டிசர்வ் டு பி இன் திஸ் ரேஸ்ன்னு தோணுது. நாங்க ஒன்றும் வந்து சூப்பர்லாம் கிடையாது, நாங்களுமே அந்த நிலைமையில தான் இருக்கோம். செல்சியுமே அந்த நிலைமையில மோசம், ரொம்ப மட்டமாக தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். நான் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரேண்ட் வீடியோ வரப்போகுது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. பட் நம்ம அதுக்கு அடுத்து வருவோம். நம்ம செல்சிக்கும் உதவி இருக்கு. பட் அந்த 3 பேர் இருக்காங்க. அந்த ஒரு காமெடி வரும் பாத்திருக்கீங்களா, நாங்க ஒரு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும். அதுல வந்து இந்த பிஎல் எடுத்துக்கிட்டா ஸ்பர்ஸ், லிவர்பூல், செல்சி 3 பேரும் மட்டமா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. டாக்கிங் அபவுட் லிவர்பூல் கேம் ப்ரோ, லிவர்பூல் வர்சஸ் பிரைட்டன் ஃபர்ஸ்ட் மேட்ச் பிஎல்ல மட்டமா இருந்துச்சு. ஆமா, அவங்க ஆக்சுவலா அவங்க பாவம் வெனஸ்டே ஆடிட்டு திரும்பி டக்குனு ஏர்லி கிக் ஆஃப். அவங்க ஸ்லாட் வர ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தான், எதுக்கு எங்களுக்குன்னு இப்படி பண்றீங்க, எப்பவுமே சாட்டர்டே ஏர்லி கிக் ஆஃபா கொடுக்குறீங்கன்னு. லிவர்பூலுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கு, சாட்டர்டே ஏர்லி கிக் ஆஃப்னா வின்னே பண்ண மாட்டாங்க எப்பவுமே. ஸோ பிளாப்ல இருந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, சாட்டர்டே ஏர்லி கிக் ஆஃப்னா லிவர்பூல் ட்ராப் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து டஃப் கேமாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா பிரைட்டன் வந்து பால் பிளேயிங் டீம், ஃபுட்பால் ஆடுவாங்க நல்லா. ஸோ நல்லா தான் ஆடினாங்க, பிரைட்டன் சூப்பராக ஆடினாங்க. லிவர்பூலுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் ஆனது தெரியல, அந்த ஒரு ஃபைட் இல்லை அவங்களுக்கு இந்த மேட்ச்ல. ஸோ பிரைட்டன் வந்து கம்ஃபர்டபுளா அவங்கள அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் கிளியர்லி வந்து இது ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா பிரைட்டனோட எப்போவுமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க லிவர்பூல், எஸ்பெஷலி அட் ஹோமு. ஐ மீன் ஆன்ஃபீல்டில், சாரி இது பிரைட்டனோட ஹோமில் வந்து எப்போவுமே வந்து நிறைய மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கானுங்க முன்னாடி. அண்ட் அது தகுந்த மாதிரி தான் வந்து எக்கிடிகே அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே போயிட்டான்னு நினைக்கிறேன் ஒரு இன்ஜுரி காரணமாக. ஆடிங் டு தேர் லிஸ்ட் ப்ரோ, அவங்களுமே இன்ஜுரியில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறானுங்க. இசாக் இல்லை, இப்போ வந்து வேர்ட்ஸ் இப்போ தான் வந்தான். வேர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து ரொம்ப இப்பதான் திருப்பி சூடு பிடிக்கிறான், ஃபர்ஸ்ட்லேருந்து போற மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொதப்பின மாதிரியே தான் வேர்ட்ஸ் இப்போ சொதப்புறான். ஆமா, இன்ஜுரில இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வராம்ல, ஸோ வந்து செட் ஆக டைம் ஆகும். அதே இல்லாமல் எக்கிட்டிக்கு வந்து பெரிய இன்ஜுரி இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்லைட் இன்ஜுரி தான் நினைக்கிறேன், இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் வந்துருவான். அந்த மாதிரி இசாக் இல்ல. ஆனா வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்குவாட் வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா அந்த ரைட் பேக்ல வந்து பிரச்சனை நினைக்கிறேன், கார்னர் பேட்லி இல்ல. ஆனா ஃப்ரிம்பங் வந்துட்டான் ரிட்டர்ன். ஆனா அவன் வந்து அந்த ஃப்ரிம்பங் தான் ரைட் விங் ஆடுறான், நம்ம சப்போஸ்லை வந்து ரைட் பேக் ஆடுறான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஃபார்மேஷன் போயிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. இந்த மேட்ச் வந்து எனக்கு சோபோஸ்லை வந்து இன்னும் மிட்ஃபீல்ட்ல வந்து ஹையரப் ஆடணும் எனக்கு. இந்த மேட்ச் வந்து பின்னாடி தான் ஆடினான்னு நினைக்கிறேன். சோபோஸ்லை வந்து மிட்ல தான் ஆடினா, சாலா இல்லை இந்த கேம்ல. பட் ஃப்ரிம்பாங்க்டேருந்து ஆஃபென்சிவ்லி நல்ல கேம் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கான், லைக் அட்டாக்கிங்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். பட் நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி பேக் லைனே கொஞ்சம் ஷேக்கியா இருக்கு, எஸ்பெஷலி ஃபார்ம் அவுட்டா தெரியுது அந்த வேண்டைக்கு. இந்த மேட்ச் டங்க் வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணான் லிவர்பூலுக்கு, அப்படி இருந்தாலும் தோத்துருக்கானுங்க. லிவர்பூலுக்கு ஹெல்ப் பண்ண நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். நான் வந்து அந்த ரொம்ப மட்டமான கோல் ப்ரோ, என்ன பின்னாடி எவன் இருக்கான்னு பார்க்காம சும்மா இஷ்டத்துக்கு ஒரு எட்டிங் பண்ணி விட்டு அவன் வந்து
கெர்கஸ் வந்து டேய் எங்க ஆளுங்களே இப்படி கிரியேட் பண்ண மாட்டாங்க, நீ நல்லா கிரியேட் பண்ணி விட்டான்னு சொல்லிட்டு கோலை போட்டு போயிட்டான். யா அதுக்கப்புறமும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவான் டங்க். ஒரு 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 பால் நீங்க ஆமா. மேட்ச் பார்த்தீங்களான்னு தெரியல. நான் மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன் அந்த மேட்ச். ஏன்னா அதான் ஏர்லி கிக் ஆஃப். அதனால பின்னாடி வர பால கீப்பர்ட்ட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெட் பண்ணுவான். அது வந்து கார்னருக்கு போகும் அது. அந்த மாதிரி ரொம்ப மட்டமா நிறைய பண்ணிருந்தான். யா அதான் நான் சொல்றேன்ல, லிவர்பூல் ஆகட்டும், செல்சி ஆகட்டும் இல்ல அதுக்கு ஈக்குவலா வேண்டைக்கும் கொண்டாட்டே பண்ணிட்டாங்க. நீ மட்டும் தான் முடியாது, நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு மேட்ச். யா அதான் சொல்ற மாதிரி லிவர்பூல், செல்சி, ஸ்பர்ஸ் 3 பேருமே அட்டாக்கிங்லி எந்த இதுவுமே கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சான்ஸ். அங்கதான் அடி வாங்குறாங்க 3 பேரும். யா அட்டாக்கை விட டிஃபென்ஸ் ஓட்ட ப்ரோ. 3 டீமுக்கு டிஃபென்ஸ் வந்து பயங்கரமான ஓட்ட. வரம்புறம்லாம் வந்து கோல் போட்டு அசால்ட்டா போறாங்க. அது வந்து இப்ப வந்து அட்டாக்கை விட டிஃபென்ஸ் வந்து மரமா இருக்கு எல்லா டீம்லயும். வெல்பேக் ஸ்பெஷல்னே சொல்லலாம். 2 கோல் அடிச்சு 2-1 ஜெயிச்சிருக்கானுங்க. அண்ட் இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல், செல்சிக்கு எல்லாம் பதிலா பிரைட்டன், பிரென்ஃபோர்ட்லாம் வந்துருவாங்க போல டாப் 4 டாப் 5 ரேஸுக்கு. அந்த அளவுக்கு எவர்டன் கரெக்டா ரெடியா இருக்காங்க. எவர்டன் வர சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து லிவர்பூலுக்கு மேல முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் கேப்லாம் இருக்கு. அந்த மேட்ச்க்குள்ள போயிடலாம். செல்சி வெர்சஸ் எவர்டன். அதாவது இப்ப கோல் போடுவாங்க. நான் என்ன கேட்டேன், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் கேட்டிருந்தேன். என்ன கேட்டேன்னா, ப்ரோ ஜெயிக்கிறதெல்லாம் விடுங்க, இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோலாச்சு போடுவாங்களான்னு கேட்டேன். அந்த அளவுக்கு கோல் போடுற ஃபார்மே மறந்துட்டா. ஜோ பெட்ரோலாம் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ப்ரோ அதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து கோல் போடுறதுதான் மெயினா பாக்குறீங்க. எனக்கு டிஃபென்ஸ் பயங்கரமான ஓட்ட இருக்கும். பிஎஸ்ஜியோட 8 கோல் விட்டாங்க. திருப்பி நியூ காஸ்டில் வந்து மட்டமான ஃபார்ம்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு கோல் விட்டு லாஸ் ஆனாங்க. திருப்பி வந்து இவங்கள்ட்ட 3 கோல். எத்தனை கோல் விடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-11 கோல் விட்டுருக்காங்க 3 மேட்ச்ல, 4 மேட்ச்ல. சோ வந்து அந்த அளவுக்கு மட்டமா இருக்கு டிஃபென்ஸ். ரோஸ்னியர் வந்ததுக்கு அப்புறம் 3 கிளீன் ஷீட் தான். இந்த 18-19 மேட்ச் ஆட்டாங்க, 3 கிளீன் ஷீட் தான். அந்த மாதிரி ரொம்ப ஓட்டையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச டாக்டிக்கலா பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து நியூ காஸ்டில் அகேன்ஸ்டாவும் அந்த கோல் பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்டுல இருந்து பார்த்தா அவ்வளவு பெரிய ஓட்டை. ஒரே ஒரு பால் தான் மிட்ஃபீல்ட்ல இருந்து ப்ராக்ரஸ் பண்ணி ஒரே ஒரு பால் கோல். அதே மாதிரி இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா எவர்டன் மேட்ச் ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்டர் வந்து அந்த கார்னா நினைக்கிறேன் ஒரே ஒரு பால் தான் போடுவான். பார்த்தா பெட்டோ பாக்ஸ்குள்ள போயிட்டு கோல் போட்டான். அந்த அளவுக்கு ஓட்டையா இருக்கு டிஃபென்ஸ். நீங்க பாத்தீங்களா, நோட்டீஸ் பண்ணீங்களா ப்ரோ? அதாவது பிஎஸ்டி மேட்ச்லயும் இதே மாதிரி தான் ஒரு கோல் போகும். அந்த வந்து கோடு போட்ட மாதிரி, லைன்ல கோடு போட்ட மாதிரி ஒரு நடுவுல ஒரு சம விஷனரி பாஸ் போடுவான். அதே மாதிரி தான் இந்த மேட்ச்ல கோல் லீக் பண்ணுவாங்க. பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. டிஃபென்ஸ்லி ஓட்டையா இருக்கு. நான் என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பிஎஸ்டி இல்ல பார்சிலோனா எடுத்துக்கோங்க. அவங்க 2 டீமுமே வந்து டிஃபென்ஸ்லி ஓட்ட தான், லீக்கியான கோல் தான். ஆனா அவங்களோட கோல் ஸ்கோரிங் ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேட்ச் ஜெயிக்கிறாங்க. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்றேன் நானு. ப்ரோ அதான் அவங்க டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபார்வர்ட் இருக்காங்க. ஃபார்ம்ல இருக்க ஃபார்வர்ட் 5 பேர். நம்ம டீம்ல இருக்க ஒரே ஒரு ஃபார்வர்ட். ஒருத்தனை வச்சுட்டு எப்படி பண்ண முடியும்? ஜோ பெட்ரோ மட்டும் தான் ஃபார்ம்ல இருக்கான். ஏன்னா அவனுக்கு கூட சப்போர்ட் பண்ண மாதிரி இன்னும் ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தா தானே கோல் ஸ்கோரிங் பண்ண முடியும். ஒருத்தனை வச்சுனா ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ரோ நீங்க சத்தமாவே சிரிக்கலாம் வெங்கட் ப்ரோ. ஏன்னா வந்து நாங்களுமே சிரிச்சுட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலா நான் அந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல பார்க்கல. 1-0 போன அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஹெட் வாட்ச் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. செம்மையா அடிப்பான் எண்டாரி அந்த கோலு. கை சைடும் அப்படியே அவன் தடுத்துருவாங்க சாப்பா, டக்குனு டாப் பென்ஸ்ல போட்டுருவான். சாnchez மிஸ்டேக் வர காமெடியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. செகண்ட் கோலுக்கு திருப்பி பழைய மிஸ்டேக் ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல சாnchez. என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்னத்த சொல்ல, நாம அவனை டிராப் பண்ணதே பெரிய குத்தம். ஏன்னா அவன் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா சேவ்ஸ் ஆகட்டும், வேர்ல்டு கிளாஸ் கீப்பர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சு அவனுக்கு. நல்லா நடுவில் நல்லா ஆடிட்டு இருந்தான். தேவையில்லாம டிராப் பண்ணி ரொட்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டமா பண்ணான். அதாவது அதான் நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு நல்ல ஒரு சூப்பர் கலாய் போயிட்டு இருந்துச்சு. Rossonier's list to the management to drop the key players after this season அப்படின்னு போட்டு வரிசையா ஒரு 7-8 பேர் போட்டிருந்தான். கீழே நான் அந்த மெசேஜ் நான் ஃபார்வர்ட் பண்ணேன். கீழே பாத்தீங்கன்னா ரோசனீர்னு அவன் பேரே எழுதியிருப்பான். அந்த மாதிரி ஆமா, ஆக்சுவலா ரோஸ்னியர் வந்து வந்தப்போ சரி ஓகே சம்திங் இருக்கும், பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா I don't think so. You guys have to find a new manager next season. ரோஸ்னியர் வச்செல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா எங்கேயும் போக முடியாதுதான் நினைக்கிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் பார்த்தனா ஏன்னா அவன் வந்து சின்ன டீம்ஸோட தான் வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் சரி சின்ன டீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தனா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ்ல எந்த சின்ன டீமும் இல்ல. அடுத்து மேன் சிட்டி பாக்குறோம், மேன் யுனைடெட் விளையாடுறோம், லிவர்பூல் விளையாடுறோம், 3 டாப் கன்ஸ். டோன்ட் வரி நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஒரு செல்சி ஃபேன் தான். என்ன ப்ரோ? ப்ரோ இல்ல ஜஸ்ட் செல்சி ஃபேன். நான் சிட்டியா கேட்கல. செல்சி செல்சி செல்சி. இல்ல நீங்க 1 வீக் ஃபேனா இருந்து பாருங்க எங்க அவஸ்தை புரியும். இல்ல ப்ரோ நீங்க சொன்னீங்களா சின்ன டீமோட ஜெயிச்சாங்க. கடைசி 5 மேட்சஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லீட்ஸ், பர்ன்லி, ஆஸ்டன் வில்லா, நியூகாசில், எவர்டன் இந்த 5ல நீங்க வந்து நீங்க சொன்ன லாஜிக் படி பாத்தீங்கன்னா ஒரு 3 வின்னாது இருந்திருக்கும். ஆனா ஒரே ஒரு வின் தான் 2 டிரா. சோ வந்து நீங்க வந்து இவனை நம்ப முடியாது. எல்லா மேட்சுமே அடி வாங்கலாம். வந்து பாட்டர் 2.0 பார்த்த மாதிரியே இருக்கு. இவன் வந்து அவ்வளவுதான். பாட்டரே பெட்டரா இருந்தான் ப்ரோ. எவ்வளவோ பெட்டரா இருந்தான் பாட்டர். ப்ரோ இவனை ரொம்ப ஓட்டுறாங்க. நான் வந்து ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பாட்டர் கூட இந்த அளவுக்கு வந்து கலாச்சா கிடையாது. இவனை வந்து நல்ல எடிட் எல்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமா ஓட்டுறாங்க. நம்ம மனதே வாங்குறான் அவ்வளவுதான். செல்சிக்கு இப்படி ஒரு மேனேஜர் அந்த மாதிரி எப்பேற்பட்ட மேனேஜர்லாம் வச்சிருந்தோம்டா. ஜோசி மோரினோ எப்பேற்பட்ட மேனேஜர்லாம் வச்சிருந்தோம். இந்த இந்த அவமானம் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையானதுதான் நான் நினைக்கிறேன். ஆஸ் அ ஃபேன் வந்து பர்சனலா அட்டாக் பண்றேன். மச் டிசர்வ்டு அவமானம் இதெல்லாம் செல்சிக்கு. இந்த மாதிரி ஒரு புவர் மேனேஜ்மெண்ட் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு வந்து அந்த அந்த அதாவது ரோமன் அப்ரமோவிச் அந்த எரா வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. ஆமா ப்ரோ நீங்க வந்து கரெக்டா அப்புறம் டாமல் சுட்டலுக்கு அப்புறம் வந்து கரெக்டா மரஸ்கான ஒருத்தர் கரெக்டா செட் ஆனா அவனை அமிச்சிட்டு இந்த மாதிரி கோமலித்தனம் பண்ணிருந்தா கண்டிப்பா டிசர்வ் தான். அண்ட் ஃபுல்லா வந்து மணி ஏர்னிங் ப்ராஸ்பெக்ட்லயே வந்து கிளப்பை நடத்துறாங்க. அது வந்து எந்த லெவல்ல போய் இப்படியே போனா நம்ம ஸ்பர்ஸ் 2.0 ஆகும். நம்ம நம்ம அடுத்து யுனைடெட் குள்ள போயிடலாம். யுனைடெட் வந்து கிளீனா வந்து ஃபார்ம்ல இருக்கானுங்க. துண்டா அந்த வந்து அந்த 3rd பொசிஷன் சிமெண்ட் பண்ணிட்டானுங்க. இந்த கேம் வந்து போர்னமத்தோட அவேல போய் ஆடினாங்க. வி ஆல் நோ போர்னமத் அவேல போய் ரிசல்ட் பாக்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு 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 இது. அண்ட் அதே மாதிரி வந்து லீட் போயிட்டு போர்னமத் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 0-0-0-0ன்னு எந்த லாஸ்ட் 5 மேட்சஸ் ஃபுல்லா டிரா தான் பண்ணியிருக்கானுங்க. அதுல 3 மேட்ச் 0-0 டிரா. அண்ட் டிசர்வ்ட்லி இந்த மேட்சும் வந்து 2-2 டிரா ஆயிருக்கு. இது வந்து நல்ல ரிசல்ட்னு பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிசல்ட் தான் இது. ஆமா யுனைடெடுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஏன்னா அவங்க சுத்தி இருக்க எல்லா டீம்ஸ் டிரா பண்றப்போ அவங்க டிரா பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க முதல் ஆடினாங்க. அவங்க ஃப்ரைடே ஆடினாங்களா ஆக்சுவலா மேட்ச்? ஆமா ஆமா ஃப்ரைடே ஆடினாங்க. ஃபர்ஸ்டே டிரா பண்ணாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. லிவர்பூல், செல்சி, வில்லா எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு 3 பாயிண்ட்ஸ் எடுத்து க்ளோஸ் இன் பண்ணிருக்காங்க. பட் வில்லா மட்டும் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. மீதி எந்த டீமும் அட்வான்டேஜ் எடுக்கல. மச் டிசர்வ்ட் 1 பாயிண்ட். ஷீல்டுன்னு நினைக்கிறீங்களா? அந்த 3rd பொசிஷன் வந்து ஷீல்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? 3rd பொசிஷன் ஷீல்ட் கண்டிப்பா டாப் 5 வந்துருவாங்க நினைக்கிறேன். இல்ல தேர்ட் அவங்க தான் யுனைடெட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆஸ்டன் வில்லா, லிவர்பூல், செல்சி எல்லாம் நம்ப முடியாது. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டாப் பண்ணுவாங்க. யுனைடெட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இல்ல ஆஸ்டன் வில்லா நம்ப முடியாது ப்ரோ. அவங்க பிக்சர்ஸ் பாருங்க. அவங்க வந்து கண்டிப்பா மாட்டுவாங்க. இல்ல இந்த மேட்ச் வின் பண்ணது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க பிக்சர்ஸ் வந்து பாருங்க லாஸ்ட் 8 மேட்சஸ் வந்து கண்டிப்பா மாட்டுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 5 ரேஸ் வந்து டாப் 4 ரேஸ் வந்து இன்னும் கோமாளித்தனமா இருக்கும். பாத்துட்டே இருக்கேன். இன்னும் காமெடியா இருக்கும் போக போக. ஏன்னா எவனும் ஃபார்ம்ல இல்ல. எனக்கு பிரென்ட்ஃபீல்டு, எவர்டன் எல்லாம் வந்துருவானுங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. யுனைடெட் வந்து டாப் 3 சீல் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வின்ஸ் போதும் நினைக்கிறேன். 3 வின்ஸ் எடுத்துருவாங்க. 3 வின்ஸ் 4 வின்ஸ் எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் 3 வந்து சீல்டு தான். ஆனா வந்து அந்த அஸ்டன் வில்லா எனக்கு தெரிஞ்சு 4வது பொசிஷன்ல முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க மிட்ஃபீல்ட் இஸ் பேக். மிக்கினும் வந்துட்டான், கமராவும் வந்துட்டான், டெலமென்ஸ் தெரியல எனக்கு வந்துட்டானு தெரியல. பட் இவங்க 2 பேரும் எல்லாம் வந்துட்டாங்களா? இன்ஜிரில இருந்து எல்லாம் வந்துட்டானுங்க. ஸ்லோவா அந்த மாதிரி. அண்ட் அவங்க யூரோப்பாலயும் இருக்கானுங்க. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இங்கேயும் இல்ல அதான் இல்ல அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா யூரோப்பாவும் இதையும் மேனேஜ் பண்ணும். ஏன்னா அது கொஞ்சம் அவங்க யூரோப்பா வின் பண்ணதான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. வீடியோட எண்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு. பட் நம்ம அடுத்த சில ஃபிக்சர்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபுல்ஹாம் ப்ரோ. ஃபுல்ஹாம் வந்து 3-1 பர்ன்லி ஜெயிச்சிருக்கானுங்க ஹோம்ல. அவங்களுமே கடைசி கொஞ்சம் மேட்சா சூப்பரா ஆடிட்டு இருக்கானுங்க. அவங்களுமே வந்து இந்த டாப் 10 டாப் 8 ரேஸ்ல இருக்கானுங்க. ஆமா அவங்க ஓம் ஃபார்ம் பயங்கரமா இருக்கு ப்ரோ.
அவங்க ஒரு மிட் டேபிள் கிளப்பா சிமெண்ட் ஆயிட்டாங்க. ஃபுல்லாம் பிரீமியர் லீக்ல ரிலீகேட்டும் ஆக மாட்டாங்க, யூரோப் போட மாட்டாங்க. 2க்கும் ஆமா. நடுவுலயே எப்பவுமே சுத்திட்டு இருப்பாங்க. எப்பயாச்சும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போடுவானுங்க பயங்கரமா டாப் 6 டீமோட. அப்புறம் அவ்வளோதான், இங்கேயும் அங்கேயே சுத்திட்டு இருப்பானுங்க நடு மிட் டேபிள் ப்ராப்பர் டீம் அவ்வளோதான். அண்ட் அனதர் கேம் வந்து ஒரு டர்பி வந்து நியூ காசில் வெர்சஸ் சண்டர்லாண்டு. அந்த மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. யாராச்சும் பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு. அந்த அந்த ரெண்டு ஃபேன்ஸுமே வந்து அப்படி அடிச்சுப்பாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு ரைவல்ரி அவங்களுக்கு இருக்கு. பயங்கரமான ரைவல்ரி. இந்த இது வந்து இந்த சீசன்லயே 2 வாட்டி ஹோம் அண்ட் அவேல ஜெயிச்சிருக்கானுங்க சண்டர்லாண்டு நியூ காசில், which is tremendous. லாஸ்ட் மினிட் கோல்ல பிராபி. ஆமா, லாஸ்ட் மினிட் 88th மினிட். ஆக்சுவலா இது நியூ காசில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல அவங்க 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 தான் நல்லா அட்டாக் பண்ணாங்க, நிறைய சான்சஸ் வந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் சண்டர்லாண்ட் என்ன நினைச்சாங்கல்ல, டேய் இப்படி போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு பயங்கரமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பயங்கரமா டாமினேட் பண்ணி அட்டாக் மேல அட்டாக் பண்ணி டிசர்வ்டு வின் தான். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு செம தூக்கம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூப்பராவே ஆடிட்டு இருந்தாங்க நியூ காசில். ஆனா வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த சான்சஸ் வந்து கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க, கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அது ஒரு பிரச்சனை. 1-2ன்னு தோத்துருக்காங்க நியூ காசில். அண்ட் பிரென்ஃபோர்டு வந்து 0-0ன்னு லீட்ஸோட டிரா பண்ணிருக்கானுங்க. பிரென்ஃபோர்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஷேக்கியா தான் இருக்கானுங்க. பட் அங்கங்க ஜெயிச்சு அந்த டாப் 10ல ரேஸ்ல இருக்கானுங்க. பட் மக்களே, வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நீங்க பண்றதெல்லாம் ஒரே ஒண்ணுதான், உங்க லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்க பண்ணிட்டே இருங்க. இப்போ ரீசெண்டா கூட 150 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு. விச் இஸ் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க வரோம். நாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொசிஷன் நாங்க ரீச் ஆகிறதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. லைக் பண்ணி எவ்வளவு முடியுமோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு. நாங்க இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், கண்டென்ட்ஸ் வைஸ், ஸ்பீச் வைஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போட்டுக்கிட்டே இருங்க. நிறைய இன்சைட்ஸ் நாங்க எடுத்துட்டு வரோம். இன்னும் சொல்ல போனா நாங்க குவிஸ் மாதிரி கூட எடுத்துட்டு வரலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் இதுல. எடுத்துட்டு வந்துட்டு இல்லைன்னா சம்திங் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் பண்ணணும். மேபி உங்கள யாராச்சும் நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா, பாட்காஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் போடுங்க. we are more or less welcome bro. கண்டிப்பா அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதான் நீங்களும் ஜாயின் பண்ணாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து நாங்க வந்து மற்ற டீம்ஸ் ஃபேன்ஸ், யுனைடெட், லிவர்பூல்லாம் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து சுவாரஸ்யமா போகும் நம்ம பாட்காஸ்ட். ஸோ வந்து உங்க சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டாங்க. அதான் 150 வந்திருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஸோ வந்து இதை தொடர்ந்து உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க. நன்றி மக்களே. அண்ட் வில் பி பேக் அகெயின் வித் இன்டர்நேஷனல் பிரேக்ல புது கண்டென்ட்டோட வரோம் நாங்க. See you. Bye guys. Peace.